எப்பா எப்பாடி அம்மா, ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு வரதுக்குள்ள உசுறு போய் உசுறு வருது. அம்மா, இந்த ஒரு குடம் பிடிக்கிறதுக்காண்டி 1 மணி நேரம் கால் கடக்க நின்று காத்து கடந்ததுக்கு பிறகுதான் என்னத்தா வந்து நின்றுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் பாட்டுக்கு அசுவலாம நின்றுட்டு இருக்க. எம்பிட்டு நேரம் தான் நீ ஏன் காத்து கிடப்ப? என்ன ஒரு குடம் பிடிச்சிக்கொண்டு என்னமோ நம்ம கையை பாவன்னு பார்த்து பிச்சை போடுற மாதிரி தான் அம்பட்டு பேச்சு பேசாளுங்க, நீட்டி முளைக்கிறாளுங்க 7 முளத்துக்கு. கவர்மெண்ட் போட்டு கொடுத்த பைப்பில் நம்மளுக்கு கூட ஒரு குடம் கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. என்னமோ அவளுங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி ஓசில தூக்கி கொடுக்குற மாதிரிலாம் அம்பட்டு பேச்சு பேசுறாளுங்க. எல்லார் வீட்லயும் மோட்டர் கீட்டர் போட்டு நல்லா பம்பு செட்டோட பக்காவை தான் தண்ணியை வச்சிருக்காளுங்க. நம்ம வீட்டில் மாதிரி சிக்கலாவா இருக்கு? அதை பிடிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி லைனை போடணுமா? அது நமக்கு எங்கன்னு தெரியும்? நம்ம முன்ன பின்ன போய் வெளியில் பிடிச்சிருந்தா தெரியும். நம்ம வீட்லயே தண்ணியை புழங்கி பழகியாச்சு. திடீர்னு வெளியில போனா எவ்வளவு உடனே விடுறாங்களா? என்னட்ட சொல்ல, இந்த சுந்தர் பையில அப்பமே ஏன் மோட்டர் பாரியா ரிப்பேர் ஆயிட்டுன்னு சொன்னேன். தோ வரேன்னா ஒரு ஆளை வேலைக்கு அனுப்புறேன்னா யாரும் வந்த பாடல. அவனை சொல்லியும் குத்தல, பாவம் அந்த பிள்ளை எம்பிட்டு சிரமத்து கடையில அதுவும் தவிக்குது. எம்மாடி அம்சா என்னதான் தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? எம்பிட்டு நேரத்தை அப்பமே போனியா, இப்பதான் வந்திருக்கிய? நானே நீங்க வரலன்னு வேற எதுவும் வெளி வழியா போயிட்டே போலதான் நினைச்சேன். ஆமாண்டியம்மா, போனவள எங்க விடுறாளுங்க? நீ இப்பதானே வந்த, கொஞ்ச நேரம் இருக்கக்கூடாதா? அதுங்கட்டி வந்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஒத்தி சொல்லிவிடுறா. அடுத்த முறை வரும்போது எம்மாடி நான் ரொம்ப நேரமா நிக்கிறேன், எனக்கு ஒரு குடம் விடுத்தாயின்னா இம்பூட்டு நேரம் ஒருத்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தால அப்ப வாயை முடிட்டு சத்தம் கட்டாம தானே நின்றுட்டு இருந்தேன். அப்ப கேட்க வேண்டியதானே? அதுக்கு இல்லாம நானே இப்பதான் பிடிக்க வந்திருக்கேன், அதுங்காட்டியும் கேட்கிறேன். நான் ஒரு 5-6 குடம் பிடிச்ச தான் விடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கதையை சொல்றாளுங்கம்மா. அதான் நான் அப்பவே வேண்டாம் பிறகு பாத்துக்கலான்னு சொன்னேன், நீங்க தான் கேட்கவே இல்லை. ஆமாம்மா, நீ குளிக்கணும், வெயில் மேலெல்லாம் காந்துதுன்னு சொன்னலாமா. நான் பாரு உனக்காண்டி ஒரு குடம் தூக்கிட்டு வந்திருக்கேன், போய் குளிச்சுட்டு வாடியம்மா. சரிங்க அத்தை, நான் போய் குளிக்கிறதுக்காண்டி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். பாவம் மருமப்பிள்ள அத்தை எரிச்சல் தாங்கவே முடியல அப்படின்னு புலம்புனாலேன்னு சொல்லிட்டு தான் அதை கேட்டுட்டு ஒரு குடம் பிடிக்கலான்னு போனா, நான் அங்கே பட்ட பாட சொன்னதும் அது கேட்டுட்டு புலம்புது. என்னத்தை செய்ய? அவளுக்கு குனிஞ்சு தூக்க முடியாது, சரி மேலே தூக்கி வைப்பான், அப்பதான் அவளுக்கு தூக்கிட்டு போறதுக்கு சௌகரியமா இருக்கும். அடியே என்னடி பண்ற? ஐயோ என்ன காரியடி பண்ற? போச்சு போ. எம்மாடி, இந்த பேய் கண்ணில் மண்ணள்ளி தூவிட்டு ஏமாத்திட்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தானே தெரியும். இந்த மாமியால கூட இது வரைக்கும் எத்தனையோ தடவை ஏமாத்திருக்கேன், அது கூட பேக்கலாட்ட மாதிரி ஏன்னு வாயை பொழந்துட்டு கிடக்கும். ஆனா இது பேய் இல்ல, அதான் செம உஷாரா இருக்கு. ஆனாலும் என் மாமியாலும் பேயிடாம என்னமோ தெரியல, இதுக்கு ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் தான் இருக்கு. ஐயோ, ஒரு பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு நாய் கிட்ட மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. என்னடி சொன்ன? தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. அடியே ஏர்ம மட்டும் பயவுல கண் என்ன பெதட்டிலே ஆடி வச்சிருக்க? நானே எம்பட்டு சிரமத்து கடையில ஒரு குடம் தண்ணியை பிடிச்சிட்டு வந்தா இப்படி ஊத்திட்டு வாய் பேச்சா பேசுறேன். உன் வாய் கொழுப்புக்கு மட்டும் குறைச்சலே இல்லை பாத்தியா? என்ன வேலை பார்த்துட்டு என்ன பேச்சு பேசுற? உன் வாய் கொழுப்புக்கு தாண்டி ஊர்ல அம்பட்டு பயிர்ட்டையும் அடி வாங்குறேன். அப்படி அடி வாங்கி உனக்கு புத்தியும் வரல, உன் வாய் கொழுப்பும் குறையில பாத்தியா? எல்லாம் என் நேரம், இது கிட்டலாம் கதை கேட்க வேண்டியிருக்கு. என்ன டீ செய்யறதுன்னு செஞ்சுட்டு அப்படி திருன்னு ஒண்ணுமே தெரியாது அப்பா இது மாதிரி முழிச்சிட்டு உட்காந்துருக்க. இப்படி ஒரு குடம் தண்ணியை ஃபுல்லா மண்ணில சாடிட்டிய, நீ போய் பிடிச்சிட்டு வருவியா? இப்ப தண்ணி ரொம்ப முக்கியம். எனக்கு இங்க நிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல, நானே தவிச்சிட்டு கிடக்கேன். இதுல உன் பழம்பெல்லாம் என்கிட்ட கேட்க அவன் பாடு, அவனுக்கு தான் தெரியும். அந்த பேய்கிட்ட முழிக்கிறது நான் தானே, எனக்கு தானே என் கஷ்டம் தெரியும். உனக்கு உன் கஷ்டம் அப்படியே, அதே மாதிரி எனக்கு என் கஷ்டம். அடி லூசி கலவி, நான் என்ன தெரியும் அப்படி தப்பா சொல்லிவிட்டேன். உள்ளது தானே சொன்னேன், என்னத்துக்கு இப்படி வாலியெல்லாம் நங்குன்னு அடிக்கிறேன்? ஐயோ, என் மண்டையும் உடஞ்சு போச்சு. நானே ஏற்கனவே பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சு சின்ன பிராமாயி எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு ஓடி வந்தா, இப்ப உன்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். உன்னை எவன்டி குடத்தை நடுவழியில வைக்க சொன்னது? ஓரமா வைக்க வேண்டியதானே? நீ நடுவழியில வச்சுட்டு அப்புறம் தண்ணியை கொட்டிட்டு நீ ஏன்டா சண்டைக்கு வர? கண்ணை வச்சு போனவள முதல்ல கண்ணை திறந்து நல்லா பாருட்டி. நான் ஓரமா தாண்டி என் வாலியை வச்சிருக்கேன். நீ தான் யாருக்கோ வந்த வேணா எனக்கு என்னன்ற மாதிரி கண்மண் தெரியாம ஓடி வந்து இப்படி விழுந்துட்டு என்னையா குறை சொல்ற? என்ன செய்யறது, எல்லாம் என் நேரம். வரவங்க போறவங்க கிட்ட அடி வாங்கி சாக வேண்டியதா இருக்கு. எல்லாம் அந்த பேய் பாக்குற பார்வைதான். ஒருவேளை அந்த பேய் நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு என்ன விரட்டிக்கிட்டு வருதோ, அதான் நான் பார்த்தேன். ஐயோ, இது பரம சாதுவா இருக்குமே, இதுவே இப்படி விஸ்வரூபம் எடுத்து நிக்க சந்தேகமே இல்ல. அந்த பேய் இது உடம்புலதான் ஏறி நின்னு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுது. என்னடி யார பார்த்து நீ பேய்ன்ற? மன்னிச்சிருங்க பேய, மன்னிச்சிருங்க. நான் உங்களை பார்த்து பேய சொல்ல. அக்கா சுந்தரி அக்கா, எனக்கு ரொம்ப வயிறு பசினோன்னு சரி ஒரு டம்ளர் காபி மட்டும் குடிச்சிட்டு வரலாம் தான்க்கா வந்தேன். நான் நிச்சயமா நீங்க உங்களை அடக்கம் பண்ற வரைக்கும் இருப்பேங்க்கா, வருவேங்க்கா. ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தகவல் சொல்லணும்ல, அதுக்காண்டி தான்க்கா வந்தேன். ஐயோ, இவ மாமியாளுக்கு நான் என்ன
பதில சொல்லுவேன்னு தெரியலையே. இந்த பிள்ளை வேற கீழே விழுந்து அடிபட்டதுல மூளைகளை பிசங்கி போச்சு பாருக்க. எடா கூடமால பேசுது. அது எப்படி கீழே விழுந்ததுல இந்த இடுப்பு தானே டப்புன்னு தலையில மோதிச்சு. அப்ப இந்த இடுப்பு எலும்பு தான் உடைஞ்சு போயிருக்கணும். அதுக்கு இல்லாம இவ பித்து பிடிச்ச மாதிரில பேசுற. ஓ, ஒருவேளை கீழே விழுந்ததுல உடம்பு குலுங்கி மூளையும் கலங்கி இருக்குமா? இருக்கும் இருக்கும். யாரு கண்டா? இங்க வெயில் வேற ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது. அதுலயும் இவ வேற எதையோ பார்த்து பயந்த மாதிரி அலறி விழுந்தடிச்சுட்டு ஓடி வந்தால. அதனாலதான் இவளுக்கு ஏதாவது இடகுடமா ஆனாலும் ஆயிருக்கும். சரி, நம்ம கொஞ்சம் பார்த்து மெதுவா பேசுவோம். அப்புறம் ஏதாவது ஆயிட்டுனா இவ மாமியாளுக்கு யார் பதில் சொல்றது? நம்ம நைஸா பேசி இவளை இவ வீட்டுக்கு அனுப்பிட வேண்டியதா. நட தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னலக்கா. இந்த நெருப்பு முதல்ல போக சொல்லுங்கக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அம்பிட்டு தானே, இதோ சொல்லிட்டா போச்சு. ஐயோ, நல்லா விளைஞ்ச கோழில பேயில அதான் நல்லா விவரமா பேசுது. சரிம்மா, மெதுவா எலும்பு வா, அந்த திண்ணில போய் உட்காருவோம். நல்லா வலுத்த கிளவி போல இப்படி நம்மள அசால்ட்டா தூக்கிட்டு போகுது. என்ன சுகமா இருக்கு. பேசாம டெய்லி ஏதாவது ஒரு சாக்கு வச்சு இப்படி படுத்துக்கலாமா? சரிதா, உன் சங்கதி தான் என்ன சொல்லு பாப்போம். என்ன கதையா கேக்குறீங்க? மறுபடியும் முதல்ல இருந்தே வா. அட, என்ன டீ ரொம்ப தான் சிலுத்துக்கிற. சிலுப்பாம சும்மா சொல்லு என்ன நடந்ததுன்னு. என்னத்த பண்ண, எல்லாம் என் நேரம். போக்கு முட்டி போனா இதுகிட்டலாம் வந்து புலம்புற மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போனா என் மாமியா என்னை வீட்டுக்கு வெளியில விட்டு ரோடுன்னு கூட பார்க்காம எல்லார் எதுலையுமே, ஏண்டி ஒரு பொம்பளை இப்பமா வீட்டுக்கு வர நேரம் இது, இவ்வளோ நேரம் ஊரை சுத்திட்டு வந்தா வீடு விளங்குமா அப்படின்னு திட்டுறதோட இல்லாம என் புருஷன் எப்ப வருவாருன்னு காத்திருந்து அவர் வந்தது 1க்கு 2 அவர்கிட்ட பத்த வச்சுட்டு நாங்க நைட்டு சண்டை போடுறோமா இல்லையான்னு கதவுல காதை வச்சு கேட்கும். இதெல்லாம் தேவையா? அதோட பேசாம இதுக்கிட்ட 2 கதையை விட்டுட்டு, எத்தே நான் பூ வாங்க போன இடத்துல தான் லேட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல, பூக்காரிக்கு உடம்புக்கு முடியல, அதான் பாவம் அவங்களுக்கு ஒரு 2-3 வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பொய்யாவது சொல்லிக்கலாம்ல. ஏண்டி என்னடி யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு சொல்ல இஷ்டம் தான் சொல்லு, இல்லைன்னா உன் வீட்டுக்கு நடை கட்டுமா? எனக்கு ஏகப்பட்ட சொல்லி கிடக்கு உள்ள. நான் என்ன உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாமல உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சரி, தெரிஞ்ச பொண்ணாச்சே, பேயறிஞ்ச மாதிரி வந்து நிக்கிய. சரி, என்ன பிரச்சனை கேட்போம். ஐயா பாவன்னு உட்கார வச்சு பேசினல, அதுக்கு எனக்கு இதுக்கும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எம்மாடி தாயே, நீ பேசாம உன் வீட்டுக்கு நடை கட்டுடி. எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் வர இன்னும் தண்ணி, ஐயோ தண்ணி நப்பறதான் ஞாபகம் வருது. அம்சா, எம்மாடி அம்சா. அத்தனை துணி எடுத்துக்கிட்ட வரேன். தண்ணி அம்பிட்டு கவுந்துட்டு பாத்துக்க. இப்ப உனக்கு குளிக்க தண்ணி இல்ல, நான் இனி எடுத்து வந்தாதான் அதை சொல்றதுக்காண்டிதாமா கூப்பிட்டேன். என்னது, தண்ணி அம்பிட்டு கீழே சிந்திட்டா? எப்படி? ஐயோ, இவ கண்ணு விளங்காத கண்ணு. இந்த நேரம் அவ வெளியில வந்துடக்கூடாதுன்னு மெனக்கட்டு கூப்பிட்டு சொன்னா, இப்ப இதுக்காண்டியா வந்துருவா போல இருக்கு. இந்த லூசை முதல்ல இங்கிருந்து சீக்கிரமா அனுப்புற வழியை பார்க்கணும். சரிம்மா, உனக்கும் இன்னும் தெரிஞ்ச மாதிரி இல்ல, எனக்கும் வேலை இருக்குன்னு சொன்னலாமா. நீ பேசாம போயிட்டு அப்புறம் வா, இல்லைன்னா நான் உன் வீட்டு பக்கம் வந்து என்ன செய்துன்னு கேட்டுக்கிறேன். இப்ப நீ கிளம்புறியா? நீங்க கேட்டோன்னே சரி நீங்களாச்சும் எனக்கு அதெல்லாம் ஒரு 4 வார்த்தை பேசுவீங்க. என் கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம் வேண்டாம். நீங்களே என்ன விரட்டுற மாதிரியே பேசுறீங்க பாத்தீங்களா? என்ன நடிப்பு நடிக்காமா? இவ நடிப்புக்கு பேசாம ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம் போல. ஆளதான் வரமாட்டேங்கிறேன், சிரிச்சுக்கிட்டு அழுற மாதிரி என்ன சீன போடுறா பாரு. என்ன பண்ண, வெளியில போற வேணாம் எடுத்து சாலுக்குள்ள விட்ட பிறகு குத்திதே கொடையிதானே. சரி பண்ண முடியுமா? இங்க இருந்து பழிக்க மட்டும் பாப்போம், முடியலன்னா இதையும் வச்சு சமாளிக்க வேண்டியதுதான். அதுக்கு தான் அப்பவே சொன்னேன், அவ எங்க போறா வரா பாருங்கன்ட்டு. எல்லாம் உட்காந்து பழக்க விட்டுட்டு இப்ப கோட்டை விட்டாச்சு. இப்ப அந்த கிறுக்கி எங்க போய் கிடக்குனே தெரியலையே. எக்கா, அந்த லூசு உங்க சின்ன மாமியாட்ட தான் உட்காந்து பழக்க பேசிட்டு இருக்கா. சீக்கிரம் ஓடியா. ஐயோ, அந்த கிறுக்கி என்னத்தெல்லாம் வத்தி வச்சாலும் தெரியலையே. எதுக்கு பயப்படுறேன்? நாம என்ன தப்பா பண்ணோம்? என்னவோ கொலை குத்த பண்ண மாதிரில இம்புட்டு பயப்படுறேன். வா, எது வந்தாலும் சமாளிக்கலாம் முதல்ல. அவ அங்கதானே இருக்கு, அங்கேயே நின்று சொல்லிட்டு இருக்கேன். இங்க வாட்டி முதல்ல. எக்கா, நீ பதறல பார்த்தா உன்கிட்ட இது தப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நாம தான் எந்த தப்புமே செய்யல. சரி வா, நாம பேசாம அந்த ட்ரம்முக்கு பின்னாடி நின்று என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னடி இது பச்சை பிள்ளையாட ட்ரம் மேல ஏறி போய் உட்காந்துருக்க? ட்ரம்ம உடைச்சு வாயில போட்டாதடி, அப்புறம் என் மாமியாருக்கு பதில் சொல்ல முடியாது. உன் வெயிட்டுக்கு நீ உட்காந்தாதான் ட்ரம் உடையும். நான் உட்காந்தனா ஏதோ பூப்பந்து வச்ச மாதிரி தான் இருக்கும். எதுக்கு நீ இப்ப நடிச்ச? என்ன வலி வலிக்குது தெரியுமா? எம்மாடி, அடி ஒண்ணு சும்மா இடி மாதிரிலாம் விழுது. இப்பதானே தெரியுது மாமா எதுக்கு வீட்டுல இல்லாம எப்ப பாரு வேலைன்னு வெளியில போறாருன்னு. அடி பத்ததான் நினைக்கிறேன். கிறுக்கி, சண்டை கேப்ல என்ன குண்டச்சு நான் சொல்றேன். சீரியல் பார்த்தா கூட இப்படி நேரம் போகாதுப்பா. இன்னைக்கு நேரம் நல்லா சூப்பரா தான் போகுது. சரி சரி, வீட்டுல தான் நமக்கு வேலை இல்லையே. ஆமா, உன் மாமியா தான் உன்னை தள்ளி தெளிச்சு விட்டுட்டால. அம்புட்டு வீட்டு வேலையை அவ பார்த்துட்டு எம்மாடி சாப்பிடவா நேரத்துக்கு ஃபோன் பண்ணி உனக்கு சோற கொடுக்குறேன். அப்புறம் உனக்கு எங்கடி வேலை இருக்கும்? என் வீட்டுல வந்து பார்த்தா தெரியும், இல்ல இந்த பாப்பாக்கு வீட்டுல போய் பார்த்தா தெரியும். மாமியார் இருந்து உனக்கு பிரயோஜனம் இல்ல. ஏண்டி இதை கேட்டா அவ என்னடி நினைப்பா? ஏன் இப்படி உன் வயிற்றுல கொட்டுற? அவளுக்காச்சும் அவ மாமியார் அம்மா மாதிரி கிடைச்சிருக்கால. கடவுள் கொடுத்த வரத்தை நினைச்சு சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அடுத்த மாமியாரை பத்தி இப்படி வயிறு எறியல. எக்கா, சுந்தரி அக்கா சும்மா ஜாலிக்கு தாங்க சொல்லுது. அது பேச நான் என்னைக்குமே சீரியஸா எடுத்துக்கிட்டதே கிடையாது. அவ கூட என்னை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. அக்கான்ற பேர்ல ஒரு சொக்கா வந்து உட்காந்துக்கிட்டு என்னமா நக்கல் அடிக்குது. என்ன வேணுமா? வாங்கிட்டு பத்தலையா? எப்பா, சிரிச்சு வயிறுலாம் வலிக்குதுப்பா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அத்தை,
சொன்ன நேரத்துக்கு துணி எடுத்து வந்தா இந்நேரம் குளிச்சிருக்கலாம். அதுக்கு இல்லாம போச்சு. எம்மாடி நான் வந்துட்டு அப்பவே சொன்னலாமா, இவ்வளவு நேரம் நீ வீட்டுக்குள்ள என்னமா பண்ண, இவ்வளவு நேரம் கழிச்சு வர? அத்தை, நீங்க தண்ணி பிடிக்க போறதுக்கு முன்னாடி நிறைய துணியை வாளியில துவச்சு வச்சிருந்தீங்கல்ல, அதெல்லாம் மூச வாட வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வர்ற வரைக்கும் காத்திருந்தா அதுங்கட்டி எல்லா துணியும் புளிங்கி வாட வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் காய போட்டு நம்ம உடுக்கும் போது நாத்தடிக்கலாம், நமக்கு சங்கடமா இருக்கும்ல. அப்புறம் இல்லைன்னா சரி, அதுக்காக நீங்க திரும்பியும் பழையபடி துவைப்பீங்க. உங்களுக்கு தானே சிரமத்தை, உங்களுக்கும் வயசாயிடுச்சு முடியல, நான் வேலை செய்யறனாலும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அதை நினைச்சுதான் சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், மெதுவா துணியை காய போடுவோமே தான் பின்னாடி காய போட்டுட்டு இருந்தா அதான் வர லேட் ஆயிடுச்சு. ஏன் அத்தை? எம்மாடி நான் எத்தனை நேரம் படிச்சு சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு தான் அம்பிட்டு வேலையும் பாப்பியா? அம்சா சும்மா சொல்லக்கூடாது, பேருக்கு ஏத்தபடி நல்ல அம்சமா தான் இருக்கா. ஆச்சரியமா இருக்கு, இந்த கிளவி திட்டுது. ஒரு நாளும் மருமகளை விட்டு கொடுக்காத. எந்நேரமா என் மருமகன் தலையில தூக்கி வச்சுதானே கொண்டாடும். ஏன் நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? மாடி நீ ரெஸ்ட் எடு, வீட்டு வேலை அம்பிட்டு நான் பாத்துக்கிறேன்னா கேட்கவே மாட்டேங்கிறியாமா. இந்த வேகாத வெயில பின்னாடி நின்று என்னத்துக்குமா துணியை காய போடணும்? அப்புறம் மயக்கம் வந்தா உனக்கு தாமா சிரமமா இருக்கும். சீ, நான் என்னமோ நினைச்ச கடைசியில இருக்குதானே. அத்தை சும்மையே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதான் இது சின்ன சின்ன வேலை தானே. நீங்க ஏற்கனவே பக்கெட்டை பின்னாடி தானே தூக்கி கொண்டு வச்சீங்க. நான் சும்மா மெதுவா குனிஞ்சு ஒவ்வொரு துணியா தான் எடுத்து காய போட்டேன். சரிதா உள்ளப்போ, யார் கண்ணா பற்ற போது, அம்புட்டும் பொல்லாத கண்ணுங்க. ஏண்டி அம்சா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா, தொண்டையே வறண்டு போச்சு. நானும் வந்து இம்புட்டு நேரம் ஆச்சு, உன் மாமியா எதுவுமே குடிக்க கொடுக்கல. ஏதாவது வேணுமான்னு கேட்பான்னு பார்த்தேன், அதுவும் கேட்கல. நீயும் வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போறியா? நீயாச்சும் வாங்கக்கா அப்படின்னு ஏதாவது சொல்லுவேன்னு உன் முகத்தையே உத்து பார்த்து என் கண்ணு ரெட்ட பூத்து போனதான் மிச்சம். பாத்துக்க அவ எப்படி உஷாரா இருக்கான்னு. அந்த அம்மா வந்தது வாமா மகாராணின்னு வரவேற்பு கொடுக்கலன்ட்டு நாசுக்கா சொல்றாவலாம். வாங்கக்கா, நான் ஏதோ ஒரு சிந்தனை இருந்ததால உங்களை சரியா கவனிக்கல. இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். விளக்கு மாத்து கட்டைக்கு பட்டு குஜில கேக்குதா? உங்க மருமகளை அழுங்காம குலுங்காம உட்கார வச்சிருக்கீங்க போல. இப்படி கொலுபமா மாதிரி கொலுல உட்கார வச்சீங்கன்னா அப்புறம் நாளைக்கு பின்ன எப்படி சுகப்பிரசவம் நடக்கும்? வீட்டு வேலையை அம்புட்டையும் வாங்கி உழுக்கு எடுக்க வேண்டியது தானே. நான்லாம் முழுகாம இருக்கும்போது என் மாமியா இப்படியே சொல்லிதான் வீட்டு வேலை எல்லாத்தையும் என் தலையில கட்டினா. ஆனா பரவாயில்ல, சும்மா சொல்லக்கூடாது. உங்க மருமக ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஒரு வேலையும் பார்க்காம 3 வேளை சும்மாயே உட்காந்து எப்படிதான் சோறு திங்க மனசு வருதா? என் மாமியா சொல்லல அது ரெண்டாவது. அதே சமயம் எனக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு உறுத்திக்கிட்டு இருந்ததால நானும் நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். என்ன இருந்தாலும் நம்ம மாமியா வயசாயிடுச்சுல, பாவம் இந்த வயசான காலத்துல எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு அந்த உடம்பு முடியாத நிலைமையிலும் எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். ஆரம்பிச்சுட்டேன். வந்தது கொஞ்ச நேரத்துக்கு வாழை சுருட்டிட்டு இருந்தா சரி, என்னடா புளி பதுங்குதேன்னு பார்த்தேன். நான் பாய ஆரம்பிச்சாச்சு. ஏண்டி எங்க போனாலும் வம்பு சண்டை இழுக்காம வரமாட்டியாட்டி? அதாண்டி உன்னை பார்த்தது எவ்வளவு வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறானுங்க. நானும் சரி நமக்கு தெரிஞ்ச பிள்ளையாச்சு, ஐயா பாவம் போனா போதுன்னு வீட்டுக்குள்ள விட்டோம்ல, அதுக்கு என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஏன் கோவப்படுறீங்க? நான் உள்ளதுதானே சொன்னேன். நீங்க எப்படி உங்க மருமக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவ என் தங்கச்சி மாதிரி அவளும் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சு சொல்றேன். ஏன்னா வயிற்றுல பிள்ளைய வச்சிருக்கும் போது சும்மாயே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க டாக்டர்கிட்ட போகும்போது கூட டாக்டர் கூட என்ன சொல்லுவாங்க, முடிஞ்ச வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லி தானே விடுவாங்க. வயிற்றுல பேத்தியோ பேரனோ ஏதோ ஒண்ணு இருக்குது, அந்த ஆசையில நீங்க வேலை வாங்காம இருக்கீங்க. ஆனா நாளைக்கு பின்ன அதனால ஏதாவது பிரச்சனைனா அவ வயிற்று தானே அறுத்து கிழிப்பாங்க. முறைக்காதீங்க. அதான் சரி, நமக்கு தெரிஞ்ச குடும்பமாச்சே, நல்லது சொல்லலாம்னா என்ன பொல்லாதவள் ஆக்குறீங்க. நானும் 3 பிள்ளைய பெத்தவதான், அந்த அனுபவத்தை தான் சொல்றேன். நல்லதுக்கே காலம் இல்லை. சரிம்மா, உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நானே போய் காப்பியை போட்டு கொண்டு வரேன். அவ எப்படி என்ன பண்றாலும் தெரியல. வாங்கிட்ட எனக்கு என்ன தெரியாமல இருக்கு. இப்படி காப்பி போடுற சாக்கில் உள்ள போய் மருமகளை வெளியில வராதுன்னு சொல்றதுக்கு தானே. செம்ம வாசனை. நடையா இது நடையா, ஒரு நாடகம் மன்றம் நடக்குது. ஐயோ என்னாச்சுமா? தாங்க முடியலடா சாமி. எனக்கு எதுவும் ஆகல, அது வேற ஏதோ சத்தம். ஓ மருமக்கம்மாலாம் இங்கதான் இருக்காவளா? அதானே கேட்டேன். ஐயோ ட்ரம் மேல ஊத்தி உட்காந்து கிடக்க, இருக்கிற குறை தண்ணியும் கவுத்து விட்டு வரது போல இருக்கே. என்ன பெரியமா வாக்குலயே முழங்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா நீ காப்பியை வாங்கி குடி. எம்மாடி இவளுக்கு சீக்கிரமா காப்பியே கொடுமா, பாவம் பிள்ளை தொண்டை தண்ணியெல்லாம் வத்த பேச ஆவி இல்லாம உட்காந்து இருக்கு. அப்படி என்ன இது திடீர் கரிசனா? இம்புட்டு நேரமா கிழிச்சிட்டு இப்போ நம்ம பாசம் மலையாள பொழியுது. இதுல ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா திடீர்னு கிளவி பம்முதே, உஷாராதான் இருக்கணும். ஒருவேளை காப்பில எதுவும் கலந்துருப்பாங்களோ? இருக்கும். நாமளும் வந்த நேரத்துல நம்ம வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும் தான் பாக்குறேன். எங்க நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே. என்னம்மா நீ நம்ம பரிமளா
அப்பாவோட மருமக, ஏன் மருமக மாதிரி உனக்கு போய் நாங்கள் ஏதாவது கலந்து கொடுப்போம்மா. விளாட்டுக்கு கூட அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதம்மா. நீ சொன்னதை கேட்டோன்னா என் மனசு பாரு ரெண்டா உடஞ்சி போச்சு. நாங்கள் காப்பில் எங்களோட அன்பையும் பாசத்தையும் தான்மா கலந்து தர்றோம். அது வேற ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால எட்டி பார்த்தா ஒரு கருப்பு பூனை ட்ரம்மு மேலேருந்து குதிச்சு ஓடுது. அது இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் கவுத்து விட்டுருச்சுன்னா கக்கூசு போகிறதுக்கு கூட தண்ணி இருக்காது இல்லாமா. அதை தாம்மா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்கிடாத, மனசுல ஒன்றும் வச்சுக்கிடாத என்னம்மா. ஏய், நம்ம மாமியா கருப்பு பூனைன்னு யாரு சொல்றாங்க தெரியுமா? கருப்பு ஆடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா கூட்டத்துல இருந்து உணவு பார்த்து யாருக்குன்னா துப்பு சொன்னாங்கன்னா நம்ம கூட்டத்துல ஒரு கருப்பு ஆடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இது என்ன புதுசா இருக்கு கருப்பு பூனை? கொஞ்சம் சிவப்பு பூனைன்னு சொல்லி மனசு ஆடி இருக்கும். நான் கருப்பாவா இருக்கேன். சரியா போய் மாமியில கேட்டு வந்துருவோமா? கரங்கட்டி வம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. ஏக்கா ஒண்ணு கவனிச்சியா, நாம இங்கதான் இருக்கோம்னு நம்ம மாமியாருக்கு தெரிஞ்சு போச்சு, அதான் அப்படி சொல்றாங்க. நம்ம மருமக்க பாருங்க உஷாரான ஆளுங்க தான். ஐயோ இவ வேற விளங்காத கண்ணாச்சு, இவ கண்ணுல ஆப்பிட்டுட்டாளுங்களா, அப்புறம் கதையே கந்தலாயிருமே. என்ன பிரச்சனைன்னு தெரியல, இவளும் ஓடி வந்திருக்கா, அவளுங்களும் பின்னாடியே வந்திருக்காளுங்களே. இம்புட்டு அழகு இருந்து என்ன பிரயோஜனம்? மண்ணு திங்க போற உடம்பு பாவம் தான். இருந்தாலும் உனக்கு இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. நீ போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ தெரியல, இந்த ஜென்மத்துல கடந்து இப்படி அனுபவிக்கிற. யார குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த கடவுளை தான் குத்தம் சொல்லணும். காப்பி எப்படிங்க? ரொம்ப சூடா இருக்கு போல இருக்க, ஒரு ஆத்தி கொண்டு வரியாமா? சூடெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, வாங்கிக்கோங்க. இல்ல எங்கேயோ பொகிற மாதிரி கருகிற எரியிற வாசனை வருது, அதான் சொன்னேன். அத்தை இவங்க வாங்குற மாதிரி தெரியல, இந்தாங்க பிடிங்க, நீங்களே கொடுங்க. என்னடி அம்மா இது, உனக்கு இம்புட்டு கோவம் வருது? கோவம்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க, சரி உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாமேன்னு பார்த்தா நீங்க வாங்க மாட்டீங்க. அத்தை கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அப்புறமா நீங்க வாங்கி குடிங்க, சூடு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பார்க்க நல்லா அழகா கண்ணுக்கு நிறைவா அம்சமா தான் இருக்க, இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் கொடுத்து வைக்கலையே. உன் மாமியால உனக்கு எந்த வேலையும் கொடுக்காம, உன்கிட்ட எந்த வேலையும் வாங்காம உன்னை கொலுவுல உட்கார வச்சுட்டு வெளியே விடாம உன்னை வீட்டுக்குள்ளே போட்டு பொத்தி பொத்தி வச்சு பூட்டி வச்சிருக்கா பாத்தியா? அதனாலதான் உனக்கு அழகு ஒரு பங்கு கூடிதான் போயிருக்கு. முன்ன பார்த்ததோட இப்ப நீ ரொம்ப நல்ல அழகா அம்சான்ற பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல அம்சமா தான் இருக்க. நீ வேற நல்லா பூசினாப்புல அழகா இருக்கிறதாலதான், கலரா இருக்கிறதாலதான் உன் மாமியா ஒருவேளை உன்னை வெளியில அனுப்பலையோ? ஐயோ கடவுளே, நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம அந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஐயோ அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துவா போலக்க. ஏட்டி எங்கடி போறேன்? இந்த விளக்கு மாறும் செருப்பு எங்க கிடக்குன்னு பார்க்க போறேன். வேணாம் டீ, கொஞ்சம் இரு. எப்படினாலும் நம்ம கிட்ட ஒரு நாள் எல்லாம் ஒரு நாள் சிக்கு வேலை, அப்ப சேர்த்து வச்சு செஞ்சுக்கிடுவான். பாருக்கா அந்த பிள்ளையே ஏத்தே புருஷனே இல்லைன்னு எவ்வளவு கவலையா இருக்கும். அடுத்தவங்க கவலைய பார்த்து நம்ம ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லாட்டி கூட அட்லீஸ்ட் அவங்க வேதனையை அதிகப்படுத்தாமலாவது இருக்கலாம்ல. இது வாய் வச்சுட்டு எங்கன்னா சும்மா இருக்கா பத்தியா? ஏடா கூடமா பேசிட்டு அவன் மனசையே எப்படி நோக்கடிக்குதுன்னு. அவளோட அல்ப புத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதுக்காண்டி தானே நம்மளே இப்போ வந்து உட்காந்துருக்கோம். இருங்க நமக்கும் சான்ஸ் கிடைக்கும், அப்ப நம்ம பாத்துக்கலாம். ஐயோ கடவுளே, நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம அந்த வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. கண்ணை பிடிங்க அடுப்புல வைக்க, பாவி மட்ட என்ன பேச்சு பேசுறா பாரு. இருமா, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்ட? உள்ள ஏதோ அவசர வேலை இருக்கா என்ன? உன் மாமியா தானே அம்பிட்டு வேலையும் பாக்குற, நீ சும்மா தின்னுட்டு தானே தூங்குற. எதுக்கு இப்படி காலில் வெண்ணிய கொட்டின மாதிரி ஓடுற? முதல்ல அந்த தெருவில் போற வர நாயெல்லாம் உள்ள விட்டோம் பாத்தியா? என்ன சொல்லணும், அந்த நாயை கல்லு விட்டு அடிச்சாதான் அது ஒழுங்கு வரன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க பெரியம்மா? இல்லம்மா, மதியம் திரும்ப ஒரு நாய் அனாதை போல ரோட்ல சுத்திட்டு கிடந்துச்சு. சரி ஐயோ பாவன், அது மேல இறக்கப்பட்டு உள்ள கூப்பிட்டு சோறை கொடுத்தா சோறை தின்னுட்டு இருக்க மாட்டாமா, அது புத்தியை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்களையே கடிக்க பாஞ்சி வருது. அதான் அது மண்டையை எப்படி உடைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ பாவன்ட்டு உள்ள கூட்டம் பாத்தியா? அதான் முதல்ல என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நம்மளதான் சொல்றாங்க, நீங்க உரைக்குதா பாரு. அதுக்கு அப்பவும் மலங்க முடிச்சிட்டு உட்காந்துருக்கு பாரு. அடுத்தது என்ன சொல்லலான்னு? இதுல உங்க குத்த என்ன இருக்கு? நீங்க இறக்க சுபாவம் உள்ளவங்க, அதை யாரை பார்த்தாலும் பாவம் பாக்குறீங்க. அது கடைசியிலே உங்க தலையில வந்து விடியுது. ஆமா அம்சா, உன் மாமியா என்ன உன் மேல கண்ணு பற்ற போதுன்னு வெளியில அனுப்பலையா?